புரட்டாசி சனிக்கிழமைனாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சனிக்கிழமையில பிரதோஷம் வந்தா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். புரட்டாசி சனிக்கிழமையும் சனி பிரதோஷமும் ஒன்னா வந்தா எஸ் அப்படி ஒரு அற்புதமான நாள் தான் வர அக்டோபர் 4ஆம் தேதி வரப்போகுது. அதோட கதையை கேள்விப்பட்டோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாரும் புரட்டாசி அன்னைக்கு பெருமாள் நம்ம எப்படி கூப்பிடுறோம்? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறோம். இந்த கோவிந்தான்னு கூப்பிடுறதுக்கு கண்டிப்பா ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கணும்ல. ஏன் பெருமாளை நம்ம கோவிந்தான்னு கூப்பிடுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி அதான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது ஒரு சமயத்துல சீனிவாச பெருமாளுக்கு ஒரு மாடு ஒண்ணு, ஒரு கோமாதா தேவைப்பட்டுச்சான். அதனால அகஸ்திய முனிவரோட அந்த ஆசிரமத்துக்கு போய், ஐயா எனக்கு ஒரு பசுவை தானமா கொடுங்கன்னு கேட்டதுக்கு அகஸ்திய முனிவர் என்ன சொல்லிட்டாரு, எப்பா தனியா அதாவது பேச்சுலரா வந்தாலாம் மாடை நாங்க தானமா கொடுக்க முடியாது, நீங்க மேரிட் ஆகி வந்தாதான் நாங்க தானம் கொடுக்க முடியும். ஏன்னா கோதானம் வாங்கணும்னா அதுக்கு கல்யாணமான ஒரு கப்பலா தான் வரணும். சோ சாரி அப்படின்னு பெருமாளுக்கே சொல்லி அமைச்சிட்டாராம். சீனிவாச பெருமாள் சரிப்பா ஓகே அப்படின்னு போயிட்டாராம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பத்மாவதி அம்மனோட சீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம் ஆகி 2 பேரும் ஒன்னா அகஸ்தியர் முனிவரோட அந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. அங்க பார்த்தா அந்த நேரம் பார்த்து அகஸ்திய முனிவர் எங்கேயோ வெளில போயிருக்காரு. அவரோட சீடர்கள்ட்ட இந்த மாதிரி அகஸ்திய முனிவர் சொன்னாருப்பா வாங்கிக்க சொல்லி. அப்படின்னா அதெல்லாம் எங்க சீஃப் இல்லாம நாங்க கொடுக்க முடியாது, நீங்க சாமியா இருந்தா கூட நாங்க பசுமாட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோன்னே சீனிவாச பெருமாளும் பத்மாவதி அம்மனும் அப்செட் ஆயிட்டு அவங்க பாட்டுக்கு திரும்பி திருமலையை நோக்கி, அதாவது திருப்பதியில இருக்க திருமலையை நோக்கி நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அப்புறம் அகஸ்திய முனிவர் வந்தாராம். சீடர்கள்லாம் சொன்னாங்களா, இந்த மாதிரி பெருமாள் வந்து போனாரு, நீங்க பர்மிஷன் கொடுக்கலன்னு அகஸ்திய முனிவர் கடுப்பாயிட்டாராம். ஏய் உலகத்தை படைச்ச பெருமாளே வந்திருக்காரு, என்னையா நீங்க அவர் கல்யாணம் ஆயிட்டா கொடுக்கலாம் நான் தான் சொன்னேனே அப்படின்னா, இல்ல நீங்க பர்மிஷன் கொடுக்கலன்னு அந்த மாட்டை அப்படி கையில இழுத்துட்டு போயிட்டே இருந்திருக்காரு. கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டே இருந்திருக்கும் போது பெருமாள் அங்க பார்க்கும்போது கோ இந்தா கோனா என்ன, பசுமாடு, இந்தானா இந்தா வச்சுக்கோ, கோ இந்தான்னு கத்திட்டே போயிருக்காரு. அப்ப பெருமாள் கொஞ்சம் தூரத்துல காது கேட்டு திரும்பி பார்க்கும்போது, இந்தாங்க சாமி நீங்க கேட்ட அந்த பசுமாட்டை கொடுத்துட்டேன், அதெல்லாம் ஓகே அகஸ்திய முனிவரே, என்னன்னு கூப்பிட்டீங்க, கோ இந்தா அப்படின்னு கூப்பிட்டேன். அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்குமே அதை கேட்கும் போது காதுல ரொம்ப சுபிக்ஷமா இருக்கு. அதால என்ன வணங்க வர பக்தர்கள், முக்கியமா திருப்பதிக்கு என்ன வணங்க வர பக்தர்கள் என்ன கோவிந்தான்னு கூப்பிட்டா அவங்களுக்கு கேட்கறத நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதுதான் கோவிந்தா வந்த கதை. இதை இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ சிவன் கோயிலுக்கு போய் சனி பிரதோஷத்தையும் கும்பிடுங்க, அப்படியே பெருமாள் கோயிலுக்கு போய் புரட்டாசி சனிக்கிழமையும் கொண்டாடுங்க. வாழ்க்கையில ஹாப்பியா இருங்க.